ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறோங்கிற பேர் வழியில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க 3 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. என்னென்னா அவங்க 3 பேரும் ஒரு ஜங்கிளுக்கு போயிடுறாங்க. உருவம்லாம் மாறி போயிடுது. சரியா? அந்த ஜங்கிளில் உட்காந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்களாம். அப்போ திடீர்னு ஒரு குருவி சத்தம் போடுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. உடனே எங்கடா இருக்குது அந்த குருவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு குருவி கூட்டில் 2 குருவி உட்காந்துட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 பசங்க போய் அந்த குருவியை மெல்ல தொடுறாங்க. தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ஒருத்தன் அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே போயிட்டு அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அங்கே ஜாலியாக இருக்கான். ஒருத்தனுக்கு என்னென்னா திடீர் மேலே போகணும்னு ஆசை. அவன் எங்கே போயிட்டான்னா அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஜாலியாக அழகாக ஒரு டிராகன் மேலே ஏறி என்ன செஞ்சிட்ருக்கான்னா பறந்துட்டுருக்கான். ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கான்னா அப்படியே அவனுக்கு பிடிச்ச ஒரு உலகம், அந்த ரொம்ப சுற்றி மரம் செடி கொடியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் போய் உட்காந்து அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்னா படிச்சுட்ருக்கான். ஸோ 3 பேரும் இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாங்கன்னா 3 பேரும் படிக்கிறேங்கிற பேர் வழியில் புக்கை திறந்து வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. கனவு முடிஞ்ச உடனே டக்குன்னு 3 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா 3 பேரும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கிற நேரத்தில் படிக்கிற வேலையை தவிர என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பாய் ஸ்கூட்டீஸ்.